மாற்றம் வந்தே தீரும், எடுத்துக்கொள்ளுங்க. மூதாதையர்கள் சொத்துக்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் வியாகாரிக்கத்தில் தான் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குரு வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, ஆலங்குடி குரு, தென்குடி திட்டை குரு வழிபாடு செய்வது நன்மை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் வந்தே தீரும், எடுத்துக்கொள்ளுங்க. வேறு ஊருக்கு போகிற மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் அதிகமாக முன்னேற்றம் ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்குவது கண்டிப்பாக நீங்கள் தான் இருக்கும். ப்ரெஷர், பிபி பார்த்துக்குங்க. இடது பக்க தேகாரோக்கியம் பார்த்துக்குங்க. இதய நரம்புகள், மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசிகளில் கடகம் வரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சின்ன வயசு பிள்ளைகள் காதல் அமைப்பில் பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் நடக்கும். மூதாதையர்கள் சொத்துக்கள் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். எதிர்பார்க்காத நல்லது கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் டக்குன்னு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருப்பதும், கோளர் பதிகத்தை கேட்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. பசுமாடுகளுக்கு குரு உச்சமடைகிறதுனால் வேலைக்கிழமையில் அகத்துக்கீரையை தவிர உணவளிக்க தடைகள் தவிடுபடியாக்கும். டக்குன்னு நடக்கும். சுபகாரியங்கள் எல்லாம் குரு உங்களுக்கு உங்கள் ராசிக்கே சீக்கிரம் வரப்போகிறாரு. நிறைய நல்லது நடக்கும். ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேகாரோக்கியத்தில் தான் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த மருந்துகள்லாம் நீங்களே சுயமாக போட்டுக்கூடாது. மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்து கடையில் போயிட்டு மருந்து போட்டுக்கினே இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பெரிய விலை கொடுப்பீங்க. பணமே இல்லைனாலும் நல்ல டாக்டர் யாருக்கிட்டேயாவது போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது சரி. எளிய முறை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது, உங்களுக்கு பிடித்த ஆயுர்வேதிக்கோ, ஹோமியோவோ, யுனானியோ, இங்கிலீஷ் மெடிசனோ அதில் மட்டும் கவனமாக பார்த்துக்கினா நல்லது. 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் நாள் வேலைக்கிழமை. பிரதோஷம் அற்புதமான நாள். ஆனால் உலகத்துக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலம், தங்கம் ரொம்ப ஹை லெவலில் போகும். எல்லாரும் சொல்லுவாங்க அது குறையும் நம்பாதீங்க. திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீன வீட்டில் இருக்கிறதும், இந்த 26வது வருடம் 2 பயிற்சிகள், அதில் வாக்கியத்தில் 3 பயிற்சிகள், சனி பயிற்சியும் சேர்த்து வரும். ஆனால் திருக்கணிதத்தில் 2 பயிற்சிகள். ஒன்று குரு, அது பார்த்திங்கன்னா 2/6/2026. நான் திருக்கணிதத்தை பற்றி சொல்கிறேன். அடுத்தது ராகு கேது 5/12/2026. ஆனால் வாக்கியத்தில் சனி பயிற்சி 6ஆம் தேதி 3வது மாதம் 2026. வாக்கியப்படியும் சனியானவர் எங்கே வராரு? மீனத்துக்கு வராரு. ஸோ நிறைய பேர் நாங்கள் வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணோம், அதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் குருவார உச்சமாக போகிறார் இந்த வருஷம். அடுத்த கடகத்துக்கு வருவார், உச்சமாகிறார் ஜூன் மாதத்துலேருந்து. அதிச்சாரம் கணக்கு எல்லா கணக்கும் பார்த்து தான் திருப்பி அதே குரு 31/10/2026 அதிச்சாரத்தில் போகிறாரு சிம்மத்துக்கு. இந்த கணக்குகள்லாம் வைத்து தான் பொது பலன்களில் முக்கியமானது கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு வைத்து தான் ஜோதிடம். அதுக்கப்புறம் மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த சமயத்தில் எப்படி இருக்கும்னு அதை வைத்து தான் பலன். போர் மேகங்கள் உலகத்தில் கண்டிப்பாக இருக்கும். இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கங்கள், வெள்ளத்தால் பாதிப்புகள் எல்லாம் நினச்சி பார்க்க முடியாத இருக்கும்.
போரால் பெரிய துன்பங்கள் வரும். அணு ஆயுதங்களே திடீரென்று மறைத்திருந்த அணு ஆயுதங்கள் வெளி உலகத்துக்கு வந்து அச்சுறுத்தும். இந்த ட்ரோன் எல்லாம் வந்து எப்படி சேஷ்டை பண்ணுது. இந்தியாவுக்கு பல விதத்தில் இடைஞ்சல்கள் இருக்கக்கூடியதாக தான் இந்த 2026ஆம் ஆண்டு காட்டு. பகை நாடுகளால் பிரச்சனைகள், தீவிரவாதத்தால் பிரச்சனைகள். 1ஆம் தேதியே எங்காவது குண்டு வெடிக்காமல் இருந்தால் சரி. ஆனால் பிரதோஷம் சிவனுக்கு பிடிச்சது, அழித்தல் கடவுள் அவர். நரசிம்மருக்கும் பிடித்தது பிரதோஷம், உக்கிர தெய்வம் அவருக்கு. 1ஆம் தேதியே ஏதாவது பெரிய தீவிரவாத தாக்குதலோ அல்லது இயற்கை பேரிடர்களோ உலகத்தில் வந்து புரட்டி போடாமல் இருந்தால் சரி. மருத்துவத்தில் புரட்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். அதெல்லாம் ஒன்றுமே டவுட்டே படாது. டெக்னாலஜி வளர்ச்சி, ஏஐ வளர்ச்சி எல்லாம் கரெக்ட். வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நாட்டில் மைனாரிட்டி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பிரச்சனை. இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும். கொத்து கொத்தாக மரணம் ஏற்படும். அதாவது மதத்தினால் ஏற்படக்கூடிய மோதல்களால் பிரச்சனைகள் உலகத்தில் பல இடத்துல இருக்கும். அந்த எல்லாம் பெரிய வலிமை மிக்க மதக்காரர்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களெல்லாம் போட்டு சேஷ்டை பண்ணுறது, அவங்க சொத்துக்களை கபலீகரம் பண்ணுறது, அவங்கள மிரட்டுறது, அவங்க நாட்டுக்கு பயந்து ஓடி வர்றது, அகதிகளாக வருவது வளர்ந்த நாட்டிலலாம் ஏற்படுமா. அமெரிக்கா, லண்டனு இது போல் இடத்துலலாம். அதனால் நம்ம ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இருக்காதான், வளர்ந்த நாடுகளுடைய மக்களுக்கே பிரச்சனை ஆகும். பாருங்கள், நிறைய தொந்தரவு வரும். ஏன்னா 31 வரைக்கும் உலகத்தில் புரட்டி தான் போடும். ஹாப்பி நியூ இயர்னு வேணும்னா நம்ம சொல்லிக்கலாம். ஹாப்பி நியூ இயராக இருக்குமான்லாம் தெரியாது. ரசம் சோறு சாப்பிட்டாலும் சரி, ஒரே ஒரு ஊறுகாய் சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு முட்டையோடு சாப்பிட்டாலும் சரி, நிம்மதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருக்கு. கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் அப்படியே பெரிய லெவலுக்கு பணம் சேர்த்தவங்கெல்லாம், நான் ஏற்கனவே சொன்ன நாடுகள் பாதுகாப்பு இருக்கும். அதில் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். ஆனாலும் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். தலைவர்கள் மோடிஜியிலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், அமித்ஷாஜி வரைக்கும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தீவிரவாதம், ஹெல்த்து, பிரதமர்கள், முதல்வர்கள், நம்ம ஸ்டாலின்ஜி கூட ஹெல்த்தில் எல்லாம் பார்த்துக்கணும். பெரிய நடிகர்கள், பெரும் அரசியல்வாதிகள், பெரும் நடிகர்கள், அமிதாப்ஜி, ரஜினிகாந்த்ஜி, இவங்கெல்லாம் வந்து இந்த புகழ் பெற்றவர்கள். ஏன்னா அந்த கடகத்தில் வரக்கூடிய குரு வந்து அதே போல் மகான்கள், ஆன்மீக பெரியவர்கள். செக்யூரிட்டிஸை டைட் பண்ணோம். தேவாலயங்கள், மசூதிகள், மெக்கா, வேட்டிகன் சிட்டி, இந்துக்களுடைய சபரிமலை, இது போல் பெரிய இடங்கள்லாம், எல்லா கோயில், மத வழிபாடு, காசி, ராமர் கோயில், இங்கெல்லாம் செக்யூரிட்டிஸ் டைட் பண்ணும். அதே போல் மக்கள் நிறைய கூட்டம் கூடுற இடத்துலலாம் ஸ்டாம்பேட் ஆகிறதுக்கெல்லாம் 2026 ஆண்டு துர்மரணம் நிறைய இருக்குமா. துர்மரணம் குரு நாளில் வருது, பிரதோஷம் வருது. நான் செல்வி இப்படி பயமுறுத்துறாருன்னா, வளர்ச்சி, டெக்னாலஜி வளர்ச்சி, மெடிக்கல் புரட்சி, பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் வரும். ஆனால் சாமானியருக்கு பயத்தட்டக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். நோய்கள் தொந்தரவு வரும். நோயில் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எவ்வளோ வருஷமாக சொன்னோம், கொரோனாலாம் மனுஷன்தான் உருவாக்குவான். அதுபோல் நோய் பரவுறதெல்லாம் ஏற்படுத்திடுவாங்க மனிதர்கள், வக்ரபுத்தி மனிதர்கள். தீவிரவாதிகிட்ட இந்த நோய் கிருமிகள் கிடைக்கக்கூடிய லேபெல்லாம் அவங்க உள்ளே பூந்துருவாங்க. ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ் இல்லாமல் இருக்கும். சட்டங்கள் கடுமையாக்கப்படும். இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, குடியேறிகள்லாம் வந்து நாட்டிலேருந்து வேலி தாண்டி வர்றது, இது பாரு வர்றது. நம்ம நாடு இல்லை, ஏதோ நம்ம நாட்டுக்கு உடனே போட்டுங்க. நம்ம நாட்டிலலாம் எந்த சட்டம் போட்டாலும் ஏதாவது ஒரு ரூட்டு போட்டுருவாங்க. ஃபாரின்லாம் தான் ரொம்ப தீவிரமான சட்டம் போட்டுருவாங்க. இராணுவத்துக்கு தான் நிறைய செலவு ஏற்படும்.
புது புது அரசியல் கூட்டணியெல்லாம் உருவாகிட்டு இருக்கும். இந்நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எதிர்பார்க்காத அரசியல் கூட்டணியெல்லாம் வரும். எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மத்தியில் இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளிலும் சில இந்த புரட்சிகள் வெடிக்குமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கெல்லாம் பாதிப்பு வரும். நிறைய பிரச்சனைகள், நிறைய இந்த தப்பான செய்திகள், மீடியா மிஸ்மீடியா வருது, பொய் செய்திகளை பரப்புறது, அதனால் மக்கள் பேனிக் ஆகிறது, பயத்தை ஏற்படுத்துறது, ஒன்றுமே நடக்காததெல்லாம் கதை கட்டி பேசுறது, எல்லா லெவல்லையும் தொந்தரவுகள் ஏற்படும். இது பொய்ன்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே பெரிய ஒரு கலவரமாகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஃபெக்ட் ஆகிறது, உடைமைகளை இழக்கிறது, உயிரை இழக்கிறது. மலைக்கோயில்கள், பெரிய அளவுக்கு கூட்டம் கூடக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் அரசாங்கங்கள் கவனமாக இருக்கணும். சேதம் ஏற்படுமா கோயில்களுக்கு? இயற்கையால், வெள்ளத்தால் தண்ணி அவ்வளோ பெய்யுமா, ஆனாலும் பஞ்சம் வருமா? ஏன்னா சேர்த்து வைக்கிறது இல்லை, சேர்க்குற சோர்ஸ் கிடையாது. டேமுகள், பெரிய பெரிய டேமுகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். ரிசர்வாயர்ஸ்ன்னு சொல்லுவோம். நீர்களை தேக்கி வைக்கக்கூடிய இடங்கள், பாலங்கள், குளங்கள் நஞ்சாகிறது, ஏரிகள் நஞ்சாகிறது, விஷத்தை கலக்கிறது, உணவில் நச்சை கலக்கிறது, பெரிய ஃபங்க்ஷன்லலாம் உணவில் தொந்தரவு பண்ணிடுது, உணவில் கலந்துருது, மக்களுக்கு பாதிப்பாகிறது. திருவிழாக்கள், மத வழிபாடுகள் தலங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். எங்கேயாவது பிரசாதம் கொடுத்தா கூட சாப்பிடாம வந்துடுது தான் நல்லது. சந்தோஷத்தில் நம்ம சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். நம்ம கையால் சாப்பாடு எடுத்துன்னு போகிறது தான் சேஃபாக. இனிமேல் ஹோட்டலுகளுக்குள்ளே தீவிரவாதம் வளருமா, வேர்ல்டில் நிறைய பார்ப்பீங்க. அப்பாவிகள் தான். நகை ஏற்கனவே சொன்னது தான், ஜாலியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, என்ன விலையாக இருந்தாலும் அது ஏறும். பெட்ரோலியத்தை வைத்து பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு வருமா, பெட்ரோலியங்களை வைத்து நிறைய கனிமங்கள் கிடைக்குமா, விலை உயர்ந்த இந்த டைமண்ட் கிடைக்கிறது, டைமண்டோட விலை உயர்ந்த கனிமங்கள் கிடைக்கிறது, சுரங்கங்கள் நிறைய கிடைக்கும். உலகம் ஃபுல்லாக நிறைய பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கடாச்சலம் வெளியில் வருமா, எடுத்துக்கோன்னு வருமா. சாதாரண நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அந்த நாடுகள், இந்த நாடுகள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் உலகத்திலே பெரிய பணக்கார நாடுகள் ஆகுமா. இந்தியாவும் அது போல் ஆகுமா. இது போல் சுரங்கங்கள் கிடைக்கிறது, எங்கெல்லாம் தோணினாலும் கனிமங்கள் கிடைக்கிறது, ஆயில் கிடைக்கிறது, கேஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால் நிறைய பணக்காரர்கள் 2025ஆம் ஆண்டில் ஸ்மார்ட்டாக பணக்காரர்கள், சின்ன வயசு பணக்காரர்கள் வருவாங்க. 15 வயசு, 16 வயசு, மேஜர் ஆகாத பணக்காரர்கள்லாம் நிறைய இருப்பாங்களா உலகத்தில். டெக்னாலஜினால் டெவலப் ஆகி குரு உச்சமாக போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடும். டக்குன்னு எதிர்பார்க்காத ஏழை வீட்டு, குடிசை வீட்டு பசங்கள்லாம் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. பிரெயின் வளர்ச்சி, டெவலப்மெண்ட், ஸ்விக்கி இது போலெல்லாம் ஸ்மார்ட் வே போல், அது போல் நிறைய, அதுக்கு மேலே உணவு டெலிவரி எல்லாமே ஸ்மார்ட் ஆக்கப்படுமா. மிஷின் டெலிவரி பண்ணுறது, இது பண்ணுறது, நிறைய டெவலப்மெண்ட். சின்ன பசங்க ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, ஒரே நாளில் 2000 கோடி அதிபதி ஆகிடுவாங்க. பல சோகோ உருவாகுமா. எல்லாமே ஸ்மார்ட் டெக்னாலஜி வருமா. இந்த டிஜிட்டல்லாம் மாறுமா. ஃபோனில் டிஜிட்டல், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, இதோட லேட்டஸ்டெல்லாம் வருமா. எளிமைப்படுத்தப்பட்டதெல்லாம் வருமா. சாதாரண மக்கள்லாம் சாட் ஜிபிடி, ஏஐ எல்லாமே கற்றுக்கிறதோட வெரி அட்வான்ஸ் எல்லாம் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி தெளிவு வந்துடும். உயிருக்கு இந்த நோயில் பாதிப்பு, அந்த நோயில் பாதிப்பெல்லாம் கவலை இல்லாமல் அதுக்கெல்லாம் மருந்து, மாத்திரைகள், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, சர்ஜரி எல்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய அளவுக்கு சர்ஜரி, ஒரே நாளில் பெரிய சர்ஜரி முடிச்சுட்டு தெம்பாகிறது.
மரணத்தின் வயதை கூட்டிக் கொண்டே போகுமா? பாருங்க, எல்லாம் வரும். 31க்குள்ள மரணன்றதே கஷ்டம். நீங்களே போய் ஆக்சிடென்ட்டில் செத்தா தான் உண்டு, இல்லை நீங்களே போயிட்டு ஏதாவது தற்கொலை பண்ண தான் உண்டு. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல அமிர்தம் கிடைச்சிதுன்னு, அது போலெல்லாம் இந்த அமிர்தத்தை உண்டா 150 வருஷம் 200 வருஷம் இருக்கலாம். அது போலெல்லாம் மெடிசன்ஸ் கிடைக்கும். ஸ்மார்ட் ஆக்குவாங்க. 60 வயது 70 வயது எல்லாம்னவர்களே 30 வயது இளமையோடு இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு கொஞ்சம் பணக்காரர்களுக்கு முதல்ல இருக்கும், அப்புறமா எல்லாருக்கும் வந்துடும், அஃபோர்டபுளாக வந்துடும், எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துடும். முதல்ல சுயநலத்தோடு சிலர் இருப்பாங்க, ஆனால் எல்லாமே வந்துடும். பெரிய பெரிய நோயில் இருக்கவங்களாம் கவலைப்பட வேணாம். இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைய மருந்துகள் கிடைக்கும், நிறைய டெக்னாலஜி மாற்றம் கிடைக்கும், எளிமைப்படுத்தப்பட்ட மருத்துவம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் 2026ஆம் ஆண்டில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் என்னுடைய கணிப்பு. அது ஜோதிடத்தில் நிறைய பேர் நிறைய கணிப்புகள் பண்ணுவாங்க. வேலை வாய்ப்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. சுயமாக நிறைய வேலை கற்றுக்குங்க. வேலை போனால் என்ன இருக்குதுன்னு திம்பாக இருக்கும். எனக்கு இதில் வரும் வருமானம், அதில் வரும் வருமானம், டெக்னிக்கலாக டக்குன்னு யோசிக்கவே கூடாது. சாதாரண முதலீடு போட்டு பெருசாக முதலீடு 10 கோடி போட்டெல்லாம் வேணாம், சாதாரணமாக போடுங்க. 10 லட்சத்தில் ஆரம்பித்தது கூட பெருசாக வளருமா. டெடிக்கேஷன் தான் நீ மேலே முக்கியம். வேலையில் என்றைக்கு வேணுமோ ஆப்பு வரும், ஞாபகம் வச்சுங்க. 2026ஆம் ஆண்டு நிறைய பேர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிப்பு வரும். வந்தாலும் ஏற்கனவே செல்வி சொல்லிட்டாரு, நான் ரெடியாக இருக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, வீடு வாசலுடன் இருப்பதற்கு, வண்டி வாகனத்துடன் இருப்பதற்கு, தெய்வ கைங்கரியங்கள் பண்ணுவதற்கு, பசுமாடுகளுக்கு உணவளிப்பதற்கு, ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அளவுக்கு நான் சம்பாதிப்பேன் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கையை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்பது தான் வாழ்க்கை. எப்பொழுதும் பிரச்சனை இல்லை. இன்று இருக்கிறோம், ஒரு வருடம் நாம் இருப்போம் என்று நமக்கு நம்பிக்கை கிடையாது. இறைவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் பேசி கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நம்பிக்கையுடன் இறை வழிபாட்டை முடித்து விடவே விடாது. மகான்கள் வழிபாடு, குரு உச்சமாகிறார், பிரசித்தி பெற்ற மகான்கள் குரு வழிபாடு, திருச்செந்தூர் வழிபாடு, பிள்ளையார்பட்டி வழிபாடு, பெரிய பெரிய மத இடங்களுக்கு இல்லாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறதை கற்றுக்குங்க. நீங்கள் பிறந்த கிழமையால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்று காலையில் விடிகாலையில் கைகால் கழுவிட்டு 3லேருந்து 4:30 மணிக்குள் வேலைக்கிழமை பிறந்தவர்கள் வேலைக்கிழமை ஏற்றுவது, வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது, அவர்கள் பிறந்த கிழமையில் ஒரு நாள் ஏற்றினாலே போதுமா. அந்த ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும். சும்மா பெட்ரூமில் ஏற்றுங்க, டைனிங் டேபிள் ஏற்றுங்க, பூஜை ரூமில் போய் ஏற்றுறதுக்கு, குளிக்கலைன்னா ஏற்றுறதுக்கு, அதெல்லாம் வேணாம், சாதாரணமாக ஏற்றுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த தோஷமும் கிடையாது. ஏற்றுவது, காரிய சித்தி மாலையை ஓட விடுவது, கோளர் பதிகத்தை கேட்பது, அபிராமி அந்தாதி கேட்பது, வேற என்ன வேணும், சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது, கனகதாரா சோத்திரத்தை கேட்பது, அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும். நமக்கு தான் தெய்வ மந்திரங்கள் கொடுத்துட்டாங்களே. நரசிம்மர் கவசத்தை கேட்கறது, டிப்ரெஷன்லாம் தான் நரசிம்மர் கவசம் தான் போட்டு விட்டுட்டு ஓடணும். அரசு காரியங்கள், அரசு துறை, அரசியல்வாதிகள் அனுமன் சாலிசா கேட்பது, 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி எல்லாமே இருந்தாலும் வாராகி மந்திரங்களை கேட்பது, நரசிம்மர் விநாயகர் அனுமனை எல்லாம் கேட்பது பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபராசியில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு சந்திரனுடைய நட்சத்திரம் எப்படி பிரகாசமாக பௌர்ணமி நிலவு போல் இருக்கிறதோ அதே போல் சந்திரன் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரத்தை போல் நீங்களும் பிரகாசிகமாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை செய்து, அடுத்தது நாம் ஒரு தமிழ் மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கின்ற சமயத்தில் அதில் சொல்லக்கூடிய பரிகாரங்களையும் செய்யுங்கள். வருட பரிகாரங்களையும் எப்பொழுதும் செய்வது, அந்த கோயில்களுக்கு, பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560.